வணக்கம் நண்பர்கள். இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இவ்வளவு பெரிய நாடு குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமி அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. இந்தியாவில் வாழத் தகுந்த மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குற்றவாளிகள், அடுத்தது அரசியல்வாதிகள், அடுத்ததாக வழக்கறிஞர்கள், நீதிபதிகள். இந்த 4 இனங்கள் மட்டும்தான் இந்தியாவில் வாழத் தகுந்த இனம். மற்ற இனமெல்லாம் இந்தியாவில் வாழத் தகுந்த இனமே கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம், பெண்கள் கற்பழிக்கப்படலாம், எப்படிப்பட்ட தண்டனை வேண்டாலும் வழங்கப்படலாம் இந்த மக்களுக்கு. அப்படிப்பட்ட நாடு தான் இந்தியா. அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. ஏற்கனவே பழைய பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி என்ற பகுதியில் 13 வயது சிறுமி, 8வது படிக்கிற 13 வயது சிறுமி 3 ஆசிரியர்களால் சேர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து, பாலியல் உடலுறவு கொண்டு அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை கர்ப்பமாக்கிக்கிறாங்க. ஒரு 2 மாதமாக அந்த மாணவி பள்ளிக்கு வராதனால அந்த பள்ளியினுடைய பெண் தலைமை ஆசிரியர் அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கே போய் ஏமா ஸ்கூல் வரலன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி. அதன் காரணமாக தலைமை ஆசிரியர் அந்த குழந்தையோட பெற்றோர்களை கூப்பிட்டு அதுக்கு எடுத்து சொல்லி மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு கருக்கலப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த குழந்தையினுடைய பெற்றோர், தயவு செஞ்சு கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா இது இன்னும் 8 வயசு குழந்தை, ஸ்கூலில் போயிட்டு இருக்க 8வது படிக்கிற பொண்ணு, 13 வயசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக மருத்துவர்கள், அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மருத்துவர்கள் அந்த சிறுமி படிக்கிற தலைமை ஆசிரியருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியை சேர்ந்த 3 ஆசிரியர்களே, அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அந்த வகுப்பை சேர்ந்த 3 அரசு பள்ளி, இந்த குழந்தை படிக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்களே இந்த குழந்தைக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தும் கழிப்பறைக்கு அழைத்து சென்று ஒரு ஆசிரியர் முதலாக அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு. அதை மறைந்திருந்து பார்த்த மற்ற 2 ஆசிரியர்களும் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பயமுறுத்தி அந்த குழந்தையிடம் மற்ற 2 ஆசிரியர்களும் மொத்தம் 3 ஆசிரியர்கள் அந்த குழந்தையிடம் தகாத உறவு வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த குழந்தை கர்ப்பம் அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆசிரியர்களுமே சேர்ந்து அந்த குழந்தைய, இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னா உங்களுடைய குடும்பத்தையும் உன்னையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அந்த குழந்தை மன உளைச்சலுக்கு ஆயிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கே 2 மாசமாக போகல. அதன் பிறகுதான் இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கிறது. சரி, அந்த புண்ணியவான்களுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, 57 வயசு நிறைந்த சின்னசாமி, அடுத்ததாக 47 வயசு நிறைந்த ஆறுமுகம், 37 வயசு நிறைந்த பிரகாஷ். இந்த 3 அப்பாவி இளைஞர்கள் தான் அந்த சிறுமியை 8வது படிக்கிற 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி இப்பொழுது கைதாகி இருக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளிகளுடைய செல்போன்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏராளமான ஆபாச படங்களும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சரி, இந்த குழந்தை 8வது படிக்கிற குழந்தை. இந்த 8வது படிக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தையோட ஒரு வகுப்பு சின்னதாக இருக்கிற 7வது படிக்கிற பையனோ, அல்லது இந்த குழந்தையோட அதிகமாக படிக்கிற 9வது 10வது 11 12வது படிக்கிற பசங்க இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனால் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தா உண்மையிலே நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரியா பருவம் 1-2 வயசு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இந்த குழந்தைக்கு 13 வயசு. இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றவாளிக்கு 57 வயசு. தன்னுடைய பேத்தியினுடைய வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த குற்றவாளிகள் பாலியல் தொல்லை கொடுத்து இந்த குழந்தையை கர்ப்பமாக்கியிருக்கிறாங்க. சரி, இந்த குழந்தைக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். சரி, ஒரு 13 வயது நிரம்பிக்கு குழந்தைக்கு கருக்கலைப்பு செய்யக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதையும் மீறி பணத்துக்காக இந்த குழந்தைக்கு கருக்கலைப்பு செய்த மருத்துவர் யார்? அவர் மீது என்ன நடவடிக்கை? சரி, மருத்துவமனைக்கே போகாம இந்த குழந்தை மெடிக்கல் ஸ்டோரியே கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதன் மூலமாக இந்த குழந்தையினுடைய கரு கலைக்கப்பட்டிருந்தால், ஒரு மைனர் குழந்தைக்கு, ஒரு 13 வயசு குழந்தைக்கு யார் மெடிக்கல் ஸ்டோர்ல கருக்கலைப்பு மாத்திரை கொடுக்கப்பட்டது? அவர்களுக்கு என்ன தண்டனை? அடுத்ததாக இந்த குற்றவாளிகள் 3 பேரும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், சஸ்பெண்டாவது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். சஸ்பெண்ட் முதல்ல ஒரு தண்டனையா?
உடனடியாக இந்த குற்றவாளிகள் 3 பேருமே டிஸ்மிஸ் செய்யணும். இவர்கள் தனியார் ஸ்கூலில் ஆசிரியர்கள் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் 60,000 70,000 சம்பளம் வாங்கிட்டு வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இந்த சோம்பியர் அரசியல்வாதி இந்த ஆசிரியர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சி தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. எல்லா வகையிலும் தோல்வி அடைந்து அரசுக்கு கெட்ட பெயர் தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த 3 ஆசிரியர்கள் உடனடியாக டிஸ்மிஸ் செய்து அதற்கு பரிகாரம் தேடிக்கொண்டால் உண்மை திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. அடுத்ததாக, போச்சம்பள்ளியை சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் மற்றும் அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தி மறியல் நடத்திக்கிறாங்க. குற்றவாளிகளை யாரும் கைது செய்ய வேண்டாம், எங்ககிட்ட ஒப்படைஞ்சுங்க, அந்த குற்றவாளிகளுக்கு நாங்கள் தண்டனை தர அப்படிங்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் கொதிச்சு போய் பேசுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இழுத்தடிப்பாங்க. இந்த குழந்தைய நடக்க வச்சு அந்த குழந்தையினுடைய குடும்ப தாய் தந்தை மற்றும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு வருஷ கணக்கில் இந்த வழக்கை இழுக்கடிச்சு நீதிமன்றம் நாரடிச்சிடும் இந்த குழந்தையை. அதனால தான் மக்கள் இல்லாமல் குதிச்சிருந்து போராட்டம் நடத்தி குற்றவாளிகளை எங்கள் கையில் விடுங்க, நாங்களே அடித்து கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட கொந்தளிப்பான மோசமான இந்தியா இருக்கிறதுக்கு காரணம் அரசியல்வாதிகளோ குற்றவாளிகளோ வழக்கறிஞரே கிடையாது, நீதிமன்றங்களோ நீதிபதிகள் தான் இதற்கு காரணம். இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறதில்லை, இழுத்தடிப்பு செய்து காலதாமம் தான் செய்கிறாங்க. அதற்கு உதாரணம் தற்பொழுது சென்னை ஐஐடி மாணவிக்கு பாலியல் வழக்கில் உச்ச நீதிமன்றம் விசாரணை குழுவை 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை விசாரணை குழுவில் நியமித்திருக்காங்க. அந்த குழுவில் இருக்கிற ஒரு ஆண் டிஎஸ்பி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளி செய்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு பதிலாக அந்த குற்றம் சம்பந்தமான நியூஸை போட்ட யூடியூபர், சேட்டலைட் டிவி இவங்க எல்லாமே ஒரு 20 பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அவங்களுடைய கேள்வி கேட்குறாங்க. எப்படிப்பட்ட கேள்வி? உங்களுக்கு எத்தனை மனைவி, எத்தனை குழந்தைகள், எத்தனை சொத்து இருக்குது, இந்த வீடியோவை போட்டு அதன் மூலமாக எப்படிப்பட்ட வருமானம் சம்பாதிச்சிங்க, இப்படிப்பட்ட கேள்விகளை தான் விசாரணை அதிகாரிகள் கேட்குறாங்களுடைய அந்த குற்றவாளி கூட ஸ்டேஷன்லேருந்து விடுவிச்ச அதிகாரியார், அவருடைய அரசியல் பின்புலம் என்ன, எந்த மந்திரி இதில் தொடர்பு இருக்காரு, அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு பதிலாக அந்த வழக்கை இழுத்து மூடுவதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க. அதே போல் இந்த வழக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காதீங்க, எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்ததாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்றாலே அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சொர்க்கலோகம் போல, சொர்க்க பூமி போல காட்சியளிக்கும். அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு, போனஸு, சம்பள உயர்வு, பிஎஃப் ஏகப்பட்ட சலுகைகள் வாங்குறாங்க. அதே போல் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஆசிரியர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சலுகைகள் வழங்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக, நீதிமன்றங்கள் சொல்லவே தேவையில்லை. நீதிமன்றங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், தொடர்ந்து இந்தியாவில் இதை போல சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவதற்கும், அப்பாவி பள்ளி மாணவிகள் சிறுமிகள் கொலை செய்யப்படுவதற்கும் கற்பழிக்கப்படுவதற்கும் இதில் ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் விடுவிக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இருப்பது தான் இப்படிப்பட்ட சிறுமிகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.